அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி நிறைவடைந்ததை தொடர்ந்து கிரகநிலை மாற்றத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கப் போகுது, நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறப் போகுதா, தொழில் வியாபாரம் குடும்பம் ரீதியாக எப்படி அமைஞ்சிருக்கு, வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் அமைய எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 இந்த மே மாதம் ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும் வெற்றிகளையும் வழங்க போகுது. கடந்த மாதத்தில் 4ஆம் வீட்டில் இருந்த கிரக சேர்க்கையால் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்த அதிருப்தி மற்றும் மன அழுத்தத்திலிருந்து மே 11 அன்று செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு மாறியவுடன் பெரும் நிவாரணம் கிடைக்கப் போகுது. இந்த மாதத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 14 அன்று சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உங்கள் லக்னாதிபதி குருவோடு இணைகிறது மற்றும் மே 15 அன்று சூரியன் 6ஆம் வீட்டில் பிரவேசிக்கிறதும் ஆகும். இந்த அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு சமூகத்தில் பெரும் அந்தஸ்தையும் தொழிலில் நிகரற்ற ஆதிக்கத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் தரப்போகுது. மேலும் விறுவிறுப்பான தொழில் மற்றும் உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த மாதத்தில் முழுமையாக விலகப் போகுது. மே 15 அன்று பாக்கியாதிபதி சூரியனும் கர்மாதிபதி புதனும் 6ஆம் வீடான ரிஷபராசியில் நுழைகிறாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 6ஆம் வீட்டில் சூரியனின் சஞ்சாரம் சத்ரு ஜெயத்தை, அதாவது எதிரிகளை வெல்லும் ஆற்றலை வழங்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சதி செஞ்சவங்க உங்கள் முன்னாடி தலைகுனிய நேரிடும். உங்கள் செயல்பாடுகளுக்கு மேலதிகாரிகளிடமிருந்து அற்புதமான பாராட்டுகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள்லாம் தைரியமானவையாக இருக்கும். நேர்காணல்களுக்கு போகிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் விரும்பிய வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பலமான குழு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் வியாபாரம் மற்றும் சுயதொழில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, வியாபாரிகளுக்கு இது ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். 7ஆம் வீட்டில் ஏற்கனவே சஞ்சரிக்கும் உங்கள் லக்னாதிபதி குரு பகவானோட மே 14 அன்று லாபாதிபதி 11ஆம் அதிபதி சுக்கிரனும் அங்கே வந்து சேருவார். இந்த குரு சுக்கிர யோகம் வியாபார விரிவாக்கத்துக்கும் ஒரு பிரம்மாஸ்திரம் போன்றது அமைய போகுது. உங்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரிக்க போகுது. புதிய கூட்டாண்மைகள் உங்களுக்கு அதிக லாபத்தை தரப்போகுது. கலைகள், ஊடகம், வடிவமைப்பு மற்றும் ஆலோசனை துறைகளில் உள்ளவங்களுக்கு காசு மழை பொழிய போகுது. பிராண்ட் மதிப்பு உயர்றதால சந்தையில் உங்களுடைய ஆதிக்கமே மேலோங்கி இருக்க போகுது. மேலும் நிதி நிலைமை மற்றும் பணலாபத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் சிறப்பான ஸ்திரத்தன்மையை வழங்க போகுது. லாபாதிபதி சுக்கிரன் 7ஆம் வீட்டில் குருவோடு இணைகிறதால பல வழிகளில் வருமானம் வரப்போகுது. வியாபாரத்தின் மூலமாக அன்றாட லாபம் அமரிபிதமாக இருக்க போகுது. மே 15க்கு பிறகு 6ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சாரத்தால் பழைய கடன்கள் அல்லது வங்கி கடன்களை அடைக்க தேவையான பணம் கைக்கு வரப்போகுது. உங்கள் மீதமிருந்த நிதி அழுத்தம் பெருமளவு குறையுங்க. இருந்தாலும் 4ஆம் வீட்டில் சனி இருக்கிறதால வீடு கட்டுவதற்கு அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கு திட்டமிட்டு முதலீடு செய்வீங்க நீங்கள். மேலும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பற்றி கேட்டிங்க அப்படின்னா, மே 11 அன்று செவ்வாய் 4ஆம் வீட்டை விட்டு விலகிறதால அது வரைக்கும் இருந்த மனக்கவலை, மார்பு அல்லது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து பெரிய நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். மே 15 முதல் சூரியன் 6ஆம் வீட்டில் ரோக நிவர்த்தி ஸ்தானம் இருக்கிறதால உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இரட்டிப்பாகும். பழைய நோய்களும் வேகமாக குணமாகும். இருந்தாலும் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கொஞ்சம் உஷ்ணத்தை அதிகரிப்பார். இதனால் வயிற்றில் எரிச்சல் அல்லது கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரலாம். காரமான மசாலா உணவுகளை தவிர்க்கிறது மற்றும் சரியான நேரத்தில் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. மேலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கரைபுரண்டு ஓடும். மே 14 அன்று சப்தமஸ்தானத்தில் ஏற்படும் சுக்கிர குரு சேர்க்க திருமணமாகாதவர்களுக்கு அற்புதமான வரங்களை கொண்டு வரும். ஏற்கனவே திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையோட ரொம்பவே அந்யோன்யமாகவும் ஒருவருக்கொருவர் மதிச்சும் வாழ்வாங்க. சமூகத்தில் இருவருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பஞ்சமாதிபதி செவ்வாய் மே 11 அன்று 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு நீங்களே பெருமைப்படுவீங்க. அவர்கள் விளையாட்டிலோ அல்லது படிப்பிலோ பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. இருந்தாலும் செவ்வாயின் தாக்கத்தால் குழந்தைகளிடம் கொஞ்சம் பிடிவாதம் அல்லது வாக்குவாதம் செய்யும் குணம் அதிகரிக்கும். அவங்கள அன்போடு நல்வழிப்படுத்துறது ரொம்ப நல்லது.
மேலும் கல்வி மற்றும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாஸ்நானத்தில் 4ஆம் வீடு சனியின் தாக்கம் இருந்தாலும் மே 11 அன்று பஞ்சமாதிபதி செவ்வாய் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது மாணவர்களுக்கு குறிப்பாக தொழில்நுட்பம், மருத்துவம் மற்றும் பொறியியல் பயில்பவர்களுக்கு ஒரு வரமாகும். உங்களிடம் விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். மே 15க்கு பிறகு 6ஆம் வீட்டில் சூரியன் புதனால போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு அகண்ட வெற்றி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் 4ஆம் வீட்டில் உள்ள சனியின் தோஷத்தை நீக்கி 6, 7ஆம் வீடுகளில் உள்ள சுபகிரகங்களின் முழுமையான பலனை பெற ஒரு சில பரிகாரங்களை நீங்கள் பின்பற்றுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். உங்கள் லக்னாதிபதி குரு சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதால வியாபாரம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அவரின் அருளை பெற வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படிங்க. மேலும் சுப்பிரமணியர் ஆராதனை. 5ஆம் வீட்டில் உள்ள செவ்வாயால் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிடிவாதத்தை குறைச்சி அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபம் ஏற்றுங்க. மற்றும் சிவ வழிபாடு. 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் தாயாரின் உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்வதும் சனிக்கிழமைகளில் சிவாலயத்தில் அபிஷேகம் செய்கிறதும் குடும்பத்தில் அமைதியை தரும். மேலும் இது உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான நேரம். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான மிதுன ராசியில் மே 14 அன்று லாபாதிபதி சுக்கிரன் பிரவேசித்து அதுக்கு ஏற்கனவே உள்ள உங்கள் லக்னாதிபதி குரு பகவானோட இணைவார். இந்த குரு சுக்கிர யோகம் வியாபாரத்தில் பெரும் லாபத்தையும் திருமண வாழ்க்கையில் அந்யோன்யத்தையும் சமூகத்தில் சிறந்த புகழையும் உங்களுக்கு தரும். மேலும் மே 11 அன்று செவ்வாய் 4ஆம் வீட்டை விட்டு 5ஆம் வீட்டுக்கு செல்வதால் அது வரைக்கும் வீட்டில் இருந்த வாக்குவாதங்கள், சொத்து விவகாரங்கள் மற்றும் வாகன பழுதுகள் நீங்கி சுமூகமான நிலை ஏற்படும். மேலும் 7ஆம் இடத்தில் குரு அமர்வது திருமண பந்தம் உண்டாக்கும். கூட்டு தொழிலில் சிறந்து விளங்குவீங்க. யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை பார்வையிடுறது இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க அமையும். கொடுக்கல் வாங்கலில் சிறந்த முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதை செஞ்சாலுமே அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். சாதுரியமாக பேசி காரியத்தை நடத்திக்குவீங்க. புதிய திட்டங்களுக்கு வழிவகையை தேடுவீங்க. பாதியில் நின்ற காரியம் இனி செயல்பட துவங்கும். வீண் விவாதத்தை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான செயலில் இறங்கி உறுதியோடு நீங்கள் செயல்படுவீங்க. அரசியலில் முக்கியத்துவம் பெறுவீங்க. நல்ல ஆலோசகராகவும் காரிய அனுகூலமான செயல்களுக்கு உடனிருந்து உதவிகளை செய்து வருவீங்க. யாருக்குமே சிறிது துன்பம் கூட வராமல் பார்த்துக்குவீங்க. உறவுகளில், நட்புகளில் உங்களுடைய அறிவும் அன்பும் பாராட்டும்படி அமையும். சுகஸ்தானத்தில் சனியோட செவ்வாய் சேர்க்கை உங்களின் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டி வரும். வாகனங்களில் செல்லும்போது கவனத்தோடு நீங்கள் செல்வது ரொம்ப அவசியம். தாயாருக்கு உடல் நலம் குறைவு வர வாய்ப்பு அமையும். எதிரிகளிடமிருந்து படிப்படியாக நீங்கள் விடுதலை பெறுவீங்க. சரியான முயற்சிகளை எடுத்து செயல்களில் துரிதமான விஷயங்களை செய்வீங்க. யாருக்கு தீங்கு நினைக்காத உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முதலீடுகள் இல்லாத தொழிலை செய்கிறவங்க நல்ல லாபம் ஈட்டுவீங்க. குறை கண்டுபிடிக்கிறவங்க நீங்கள் சரியான பதிலடி கொடுப்பீங்க. ஆன்மீக தொண்டுகளில் ஆர்வம் இருந்தாலும் அதுக்கு நேரம் இல்லைன்னு தவிச்சு விடுவீங்க. யாருக்காகவும் எதையுமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கேது பாக்கியஸ்தானத்திலிருந்து தீர்த்த யாத்திரை சென்று வரும் வாய்ப்பை தருவார். கமிஷன் தொழிலில் சுமூகமான வருமானம் கிடைக்க பெறுவீங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், ஞாயிறு, புதன். மேலும் நீங்கள் வியாழக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி அருகம்புல் மாலை சாத்தி சர்க்கரை வைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வர நினைத்த காரியமெல்லாம் கைகூடும். செய்யும் தொழில் விருத்தியை தரும். மேலும் இந்த மாதம் உங்களது யோசனைகளை அலுவலகத்திலும் குடும்பத்திலும் மதிப்பாங்க. உங்களது மேலான யோசனைகளை சொல்ல தயாராகுங்க. சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிச்ச நிலையை மாறப்போகுதுங்க. தைரியம் பிரகாசிக்க போகுது. அதனால் எந்த முடிவையுமே நீங்கள் சட்டுன்னு முடிவு செய்யுங்க. நல்ல விஷயங்களை தள்ளிப்பட வேண்டாம். வீடு, மனை, ஆடை, ஆபரணங்கள் போன்ற விஷயங்களில் அவசரம் வேண்டாம். தொழில் செய்கிறவங்களுக்கு நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்க. லாபகரமான முதலீடுகள் நீங்கள் செய்ய போகிறீங்க. சிலர் வெளிநாடு பயணங்கள்லாம் மேற்கொள்வாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடும். வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்க. தாயார் மற்றும் தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருங்க. பிள்ளைகள் படிப்பில் ரொம்பவே கவனம் தேவை உங்களுக்கு. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளிடம் கடிந்து கொள்ளாதீங்க, எடுத்து சொல்லுங்கள். அவங்கள அவசரப்படுத்த வேண்டாம். நீங்கள்
கலைத்துறையினர் கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியதாக இருக்கும். நண்பர்களின் உதவியால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணம் செல்ல வேண்டியதாக இருக்கும். மேலிடத்திலிருந்து முக்கிய பொறுப்புகள்லாம் உங்கள் கையில் வந்து சேரும். சந்தோஷமான செய்தி வரும். பெண்கள் சிறிய நோய் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. மருத்துவம் சார்ந்த செலவுகள்லாம் காத்திருக்குங்க. கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறும். மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்குவீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் கட்டுவீங்க. மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனக்கவலையெல்லாம் ஏற்படலாம். முயற்சிகளில் தடை ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கை அவசியம். கலைத்துறையினருக்கு உடன் இருப்பவர்களோட சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும். மேலும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மேலும் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பணம் வந்து சேரும். அறிவுத்திறமை வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களின் குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆளாக நேரம். கவனமாக இருங்க. பரிகாரமாக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வியாழக்கிழமைகளில் வலம் வந்து வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.